வெல்கம் டு மை அனதர் வீடியோ. போன வீடியோல நான் பேசின ஃப்ளூக் மூவியோட கண்டினியூவேஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ போன பார்ட்ல ஃப்ளூக்கோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். இந்த பார்ட்ல ஃப்ளூக் என்னென்னலாம் பண்ண போகுதுன்றத ஃபர்தரா பார்க்கலாம். வாங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? ஃப்ளூக்கு அந்த ஓல்டு லேடியோட நல்லா செட்டில் ஆக இப்படியே நாட்கள் கழியுது. குட்டியாக இருக்கிற நம்ம ஃப்ளூக் வளர்ந்துருது, கொஞ்சம் பெரிய நாயாக மாறிடுது. ஸோ இப்படி நாட்கள் கழியுது. திடீர்னு ஒரு நாள் துரதிருஷ்டவசமாக நிமோனியா ஃபீவர் வந்து அந்த ஓல்டு லேடி அந்த ரோட்லேயே இறந்துடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற போலீஸ்லாம் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த உமனை கொண்டு போய் பாடியை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணி மற்ற வேலைகள்லாம் பார்க்குறாங்க. ஃப்ளூக் அதே இடத்துலையே இந்த லேடியை நினச்சி அவங்க கூட இருந்த அதே ஸ்ட்ரீட்லேயே படுத்து அவங்கள நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த லேடியோட மறைவை இந்த ஃப்ளூக்கால் தாங்க முடியல. அப்படியே கண்ணுலேருந்து அதுக்கே அறியாமல் அப்படி தாரத்தாரியாக கண்ணீர் வழியுது. திடீர்னு அங்கேருந்து ஒரு குரல், டே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூக் தன்னோட கண்ணை முழிச்சு இப்போதான் ரியாலிட்டிக்கு வருது. பார்த்தா இன்னொரு நாய். இது வரைக்கும் ஃப்ளூக்கு கிட்ட எந்த நாயும் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. நாய்ங்க போது வருதுன்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக ஒரே ஒரு நாய் மட்டும் வந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஃப்ளூக் அந்த நாயை பார்த்து கேட்குது, என்ன நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க? இதுக்கு முன்னாடி நான் பார்த்த யாருமே என்கிட்ட பேசலையே அப்படின்னும் போது, என் பேர் ராம்போ, வாட் அபவுட் யூ அப்படின்னு ராம்போ கேட்க, அதுக்கு ஃப்ளூக்கு என் பேர் தான் ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ராம்போ, உன்னை பார்த்தா ரொம்ப பசியில் இருக்கிற மாதிரியே இருக்கு, நீ ஆனால் என் கூட வாயேன், நிறைய சாப்பாடுலாம் கிடைக்கும், நம்ம அப்படியே ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுது. பட் எனிஹோ, ஒரு நாய் வந்து நம்மளை கூப்பிடுது, நம்மளுக்கும் யாரும் இல்லை, இதை நம்பி போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த ராம்போவோட இந்த ஃப்ளூக் கிளம்பி போகுது. போகிற வழியில் இந்த ஃப்ளூக்கோட ஆக்டிவிட்டிஸ் மேலே ராம்போ நாய்க்கு நிறைய டவுட் வருது. இந்த ஃப்ளூக் பிஹேவ் பண்ணுறதுலாம் பார்த்தா ஒரு நாய் மாதிரியே தெரியலையே, இது என்ன மனுஷங்க மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த ராம்போ தனக்குள்ளேயும் யோசிச்சுக்குது. ஏன்னா நாய் இங்கே பொதுவாகவே நல்லா நீச்சல் அடிக்கும். ஆனால் இந்த ஃப்ளூக் யதார்த்தமாக தண்ணிக்குள்ளே விழுந்து நீந்த முடியாமல் நீந்தி ஒரு மாதிரி வெளில வரும், செத்தோம் பழச்சோன்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ராம்போக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த ராம்போ ஃப்ளூக்கை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகுது. அது ஒரு ஹோட்டல். அங்கே ஒரு மொட்டை தலையை இருக்காரு. அந்த மொட்டை தலையை எப்போவுமே ராம்போக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுப்பாரு போல. அதனால அந்த இடத்துக்கு ஃப்ளூக்கையும் கூட்டிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் ராம்போ அவர்கிட்ட அன்பை அப்படியே வாழெல்லாம் ஆட்டி கொஞ்சம் அவர்கிட்ட அன்பை காட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுடுது. அடுத்து இங்கே பாருங்க, என் நண்பன் ஃப்ளூக் வந்திருக்கான், இவனுக்கும் போடுங்கன்னு கேட்டதும், ஓ உனக்கு போடுறதே பெரிய விஷயம் இல்லை, இன்னொருத்தனுக்கு வேற போடணுமா? ஆமாம், யார் இவன் புதுசாக இருக்கான் அப்படின்னு அவரு நல்லா பேசுறாரு. ஸோ இதுலேருந்து என்னன்னா, இந்த கடைக்கும் அந்த ஆளுக்கும் இந்த ராம்போ நாய் ரெகுலர் கஸ்டமர் போல. ஸோ அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கோங்க போல. ஸோ அந்த இடத்துக்கு ஃப்ளூக்கையும் பழகி விட்டுருவோமே அப்படி சொல்லி ராம்போ கூட்டிட்டு வந்திருக்கு. ஃப்ளூக்கு ஒன்றும் புரியல. சுத்தி முத்தி இடத்த பாக்குது, அந்த மொட்டை தலையனையும் பாக்குது. மொட்டை தலையனுக்கு மேல ஒரு போட்டோ இருக்கு. ஃப்ளூக் அந்த போட்டோவையே அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் மொட்டை தலையன், சரி ராம்போ இன்னைக்கு ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சாப்பாடு போடுறாரு. 2 மாதம் சாப்பாடு ஜாலியா சாப்பிடுதுங்க. அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு ஜாலியா விளையாடிட்டு அப்படியே போகுதுங்க. எங்க போகுதுங்க அப்படின்னா, இந்த ராம்போ தான் தங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு இந்த ஃப்ளூக்கை கூட்டிட்டு போகுது. அந்த வீட்டு ஓனரோ ரொம்ப பாசமா ஃப்ளூக்கையும் சேர்த்து வெல்கம் பண்ணி சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. ஃப்ளூக்கும் அந்த வீட்டில் அப்படியே செட்டில் ஆயிடுது. அன்னைக்கு ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அகைன் ஃப்ளூக்கு அந்த இல்யூஷன் வந்து பயந்து போய் எந்திரிச்சிருது. அதை பார்த்துட்டு ராம்போ வர அப்படியே 2மா பேசி அப்படியே தூங்க போயிருதுங்க. அந்த நாள் அப்படியே ஓவர் ஆயிடுது. மறுநாள் காலையில ஃப்ளூக்கும் ராம்போவும் அப்படியே ரோட்ல ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டைம் ஜம்ப் வரா மாதிரி குட்டியா இருக்கிற ஃப்ளூக் வளர்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. அப்படியே ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது ரெண்டும் ஒரு கேக் ட்ரக்கை பார்த்து கேக் ட்ரக்குள்ள பாயுதுங்க. அதுக்குள்ள ஒரு வெட்டிங் கேக் இருக்கு. அந்த வெட்டிங் கேக்கை பார்த்ததும் ஃப்ளூக்கு இன்னொரு இல்யூஷன் வருது. என்னன்னா அதோட மேரேஜ் சீக்வன்ஸ். ஃப்ளூக்கு அந்த கேக்கையே பார்க்க பக்கத்துல ராம்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அந்த கேக்கை பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கேக்க சாப்பிடாம அங்க என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ராம்போ கேட்க, அதுக்குள்ள ட்ரக்குக்குள்ள அந்த டிரைவர் வந்துடுறான். அப்படியே அந்த டிரைவர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி மொட்டை ஐயாவோட கடைக்கு 2மா போகுதுங்க. இந்த கடைக்கு கஸ்டமரா ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் அந்த கடையில இருந்து என்னத்தையும் ஆட்டைய போடுறான். அதை இந்த ஃப்ளூக் பார்த்துட்டு ரொம்ப நேரமா அவனை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப அவன், எதுக்கு சார் கண்ட கண்ட நாய்ங்களெல்லாம் உங்க கடையில அலோவ் பண்றீங்க? ஒரு நாய் பத்தாதுன்னு இன்னொரு நாயா பாருங்க எப்படி குலைக்குதுங்க பாருங்கிறான். ஃப்ளூக்கு விடாம அவனை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. அவன் அந்த கடையிலேருந்து நைஸாக ஏதோ ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டு ஆட்டையை போட்ட பொருளையும் எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகுறான். எஸ்கேப் ஆகும்போது தெரியாதனமா ஃப்ளூக்கோட வாழை மிதிச்சிடறான். மிதிச்சதும் ஃப்ளூக் அவனை கடிச்சு கொதற ஸ்டார்ட் பண்ணிடுது. ஃப்ளூக் அப்படியே அந்த திருட்டு பையன் காலை கடிக்க, ராம்போவும் அதை பார்த்து குலைக்க, குறுக்கால மொட்டை ஐயா வந்து 2 நாயையும் கன்சோல் பண்ணி அந்த பக்கம் கூட்டிட்டு போறாரு. திருடன், ஏய் என்னையா நாயை வளர்த்துருக்க, கடிக்க வருது அப்படின்னு கடையிலேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் அந்த வீட்டு ஓனரை பார்க்க யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடையில பிரச்சனை பண்ண அந்த திருடன், இதுங்க கூட காலை கடிச்சு பிரச்சனை பண்ணிச்சிங்கல்ல, ஸோ
அவன் இங்கே வரான். அவன் இங்கே வந்து என்னையா நாய் வளர்க்குற, உன் நாய் ரெண்டும் என்னை கடிச்சிருச்சு, நீங்கள் பார் ஹாஸ்பிட்டல் செலவு இவ்வளோ ஆயிருக்கு, நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், உன் நாயை ஒன்று நீயே வெளியில் விடு, இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், வந்து இதுங்களை பிடிச்சின்னு போயிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறான். உடனே அவளுக்கு கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு, இந்தாடா காசு, இதானே வேணும், போ, இனிமே நாய் கடப்பக்கம் வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு. சொல்லி அனுப்பிட்டு இந்த பக்கம் இந்த 2 நாய்களையும் தேடுறாரு. தேடுறதுல ராம்போ குடுகுடுன்னு ஓடிடுது. ஏன்னா இவர் தேடினாலே ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு போல இருக்கு, அது ராம்போக்கு தெரியும். ஸோ உஷாரா அது எஸ்கேப் ஆயிடுது. ஆனா ஃப்ளூக்கோ புதுசு, அது மாட்டிக்குது. என்ன பண்றாருன்னா தனியா கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாரு. நைட்டெல்லாம் நீ இங்கேயே கடை, இதான் உன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நைட்டோ மழை பெய்யுது. ஃப்ளூக்கால மழையை தாங்க முடியல. மழையில நனைஞ்ச ஃப்ளூக்கு அகைன் ஒரு இலூஷன் வருது. தான் ஒய்ஃபோடையும் பையனோடையும் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அப்படியே இலூஷன்ல ஞாபகப்படுத்தி பாக்குது. காலையில விடிஞ்சிருது. விடிஞ்சதும் ஃப்ளூக்கு வெரி குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஓனரோ உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடை போடுறாரு. அப்படியே அந்த பக்கம் ராம்போ நைஸா வருது. வந்து இந்த ஹவுஸ் ஓனர், ஐ மீன் இந்த வீட்டு ஓனரோட கார் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள ஏறி ராம்போ உட்காந்துடுது. ராம்போவை பார்த்தோன்னே ஃப்ளூக்கும் வருது. என்னடா நேற்று நைட் எஸ்கேப் ஆயிட்டியானோடனே, ஆமா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுதானே எஸ்கேப் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குங்க. அப்போ ஃப்ளூக்கு அங்க இருக்கிற கார்ல இருக்கிற ஒரு பட்டனை இப்படி அமுத்துனோடனே காரோட மேல் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. டே இது எப்படிடா ஓப்பன் பண்ண அப்படின்னோடனே ஃப்ளூக்கு தான் ஒய்ஃபோடைய ஃபோன் நம்பர் ஞாபகம் வருது. அதாவது தான் தாமஸா இருக்கும்போது ஒய்ஃப் இருந்ததுல, அந்த ஒய்ஃபோட ஃபோன் நம்பர் ஞாபகம் வருது. நைஸா ஃப்ளூக்கு உள்ள வீட்டுக்குள்ள போகுது. வீட்டு ஓனர் அந்த சைடு வீட்டு பக்கம் நின்று ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நைஸா இந்த ஃப்ளூக்கு உள்ள போய் தனக்கு ஞாபகம் வர தன்னோட ஒய்ஃபோட நம்பரை போட்டு ஃபோனை எடுத்து காதில் வைக்குது. ஃபோனை எடுத்து காதில் வச்சா அந்த சைட்லேருந்து ஃப்ளூக்கோட ஒய்ஃப், அதாவது தாமஸோட ஒய்ஃப் ஃபோனை எடுத்து ஹலோ யாருன்றாங்க. அப்போது ஃப்ளூக்கால பேசவே முடியல. தன்னுடைய ஒய்ஃபோட நம்ம பேசிட்டோம் அப்படின்ற ஒரு இதை தன்னோட கண்ணீர் மூலமா வெளிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி ஏக்கமா கத்த ஆரம்பிக்குது. இந்த சீனை அவ்வளோ அழகா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. என்ன ஃப்ளூக்கு உள்ள கத்துற சத்தம் கேக்குதுன்னு சொல்லி டக்குன்னு ஓனர் உள்ள வந்தா இந்த பக்கம் ஃபோன் கிடக்க, அந்த பக்கம் ஃப்ளூக் உடனே குதிச்சு ஓடிடுது. இவர் ஃபோன் எடுத்து யார் நீங்கன்னு கேட்க, நீ எதா ஃபோன் பண்ண, நீங்க என்ன கேட்குறீங்கன்னு, நான் எங்கம்மா ஃபோன் பண்ணேன், நீ தான் ஃபோன் பண்ண, நான்லாம் ஒன்றும் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் ஃபோனை வச்சிடறாரு. ஃப்ளூக்கு இப்போ தன்னோட முழுமையான பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துடுது. இதெல்லாம் போய் ஃப்ளூக் ராம்போவோட ஷேர் பண்ணுது. ராம்போ ஃப்ளூக்கை திட்டிக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் உன் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் பொய், இதெல்லாம் பிரம்ம, வேண்டாம் ஃப்ளூக் இங்கே இருந்துருந்து, இல்லை நான் போய் என் மனைவியும் என் பையனையும் ஒரு முறையாவது போய் பார்க்கணும், இதுதான் இந்த ஜென்மத்தில் என்னோட லட்சியமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. கிளம்பு, உனக்கு கிளம்பணும்னு தோணுதுல, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி சிட்டி சைடு வரைக்கும் அப்படியே கூட போய் ட்ராப் பண்ணிட்டு வருது. அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்த அந்த திருடன் மறுபடியும் இங்கே வரான். இந்த முறை ஃப்ளூக்கை பிடிச்சிட்டு போயிடுறான். வெற்றிகரமா ஃப்ளூக்கை கடத்திட்டு அந்த ரிசர்ச் பண்ற டீம் கிட்ட செட்டில் பண்ணிட்டு பணத்துக்காக அந்த திருட்டு பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்க ஹீரோ மாதிரி ராம்போ என்டர் ஆகி எல்லாரையும் கடிச்சு கொதறி காலி பண்ணுது. அங்க இருக்கிற எல்லா நாய்களுமே வெளியில போயிடுது. ராம்போ டக்குன்னு ஃப்ளூக்கையும் காப்பாற்றி ரெண்டுமா வெளியில போதுங்க. இந்த திருட்டு பையனுக்கு ராம்போ மேலேயும் ஃப்ளூக் மேலேயும் செம்ம காண்டு. தள்ளுடா கன் எடுத்து ரெண்டுத்துல ஒன்னுத்தையாவது ஷூட் பண்றா அப்படின்னு சொல்லி ஓடுற நாயில ஒரு நாயை குறி வச்சு டப்புன்னு ஷூட் பண்றான். ஷூட் பண்ணவன் எதை ஷூட் பண்றான், எங்க ஷூட் பண்றான்னு எதுவுமே காமிக்கல. இந்த பக்கம் ராம்போவும் ஃப்ளூக்கும் குடுன்னு அந்த சைட்ல இருந்து தப்பிச்சு அந்த பக்கம் ஒரு ஃபாரஸ்ட் ஜோன் வழியா வெளியில வர மாதிரி காமிக்கிறாங்க. வெளியில வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ராம்போ ஃப்ளூக், நான் உன்கிட்ட ஒன்று தான் சொல்லுவேன், நீ போய் தேடு, நீ போய் யாரை தேடணும்னு நினைக்கிறியோ தேடு, உன் தேடலை விட்டுறாத, உன் தேடலுக்கு கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. வா 2 பேரும் சேர்ந்து தேடலாம், என்னை காப்பாற்றதான் நீ வந்த நாய் போச்சு, இப்போ மட்டும் எங்கே தனியாக போகிறேன், மறுபடியும் நான் எங்கன்னா போய் மாட்டிப்பேன், வா 2 பேரும் சேர்ந்து போகலாம் ராம்போனோடனே. ராம்போ ஒரு இடத்துல போய் படுத்துட்டு என்னால் இங்கேருந்து வர முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு. ஏன் உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ராம்போவோட வயிற்றுல இருந்து ஒரே ரத்தம். அதாவது அந்த சுட்டவன் கரெக்டாக ராம்போவோட வயிற்றுல சுட்டிருக்கான். ஸோ ராம்போவால் நகர முடியல, ஒரு இடத்துல போய் படுத்துருது. ஃப்ளூக்கு ஒரே அழுக. அப்போ அதை பற்றி ராம்போ சொல்ல ஆரம்பிக்குது, நானும் ஒரு மனுஷன் தான் பூர்வ ஜென்மத்தில், அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு மொட்டைத்தலையன் இருக்காரு, அந்த மொட்டைத்தலையனோட தம்பி தான் நான். ஐ மீன் அந்த ரெஸ்டாரண்ட் சீன்ல ஃப்ளூக்கு ஒரு மொட்டைத்தலையன் பக்கத்தில் ஒருத்தனை பார்த்து தானோட ஃப்ரெண்டை ஞாபகம் வந்த இலூஷனுக்கு போயிருக்கோம்ல, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் இந்த ராம்போ. ஸோ இதெல்லாம் ராம்போ சொல்ல ஃப்ளூக்கால நம்பவே முடியல. நீ இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ராம்போ அப்படின்னு ஃப்ளூக் சொல்லிக்கிட்டே இருக்கிறச்ச ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ராம்போ இறந்துருது. ராம்போ இறந்து போக ஃப்ளூக்கால தன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே ராம்போ மேலே படுத்து அழுக ஆரம்பிக்குது. Rambo's
words kept ringing in my ears. There's no going back. But my family was in danger. I had to go to them. ஃப்ளூக் வளர்ந்தது. ஃப்ளூக்குக்கு ரேம்போன்னு ஒரு அழகான ஃப்ரெண்டு கிடச்சிது. அந்த ஃப்ரெண்டோ கூட எவ்வளோ சந்தோஷமாக தன்னோட டேஸை ஸ்பெண்ட் பண்ணுது. அந்த ரேம்போவோட இழப்பு, இப்படி ஒரு மிக்சடு எமோஷன்ஸ் கலந்த சில விஷயங்களெல்லாம் இந்த பாட்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாட்டில் தன்னோட ஃப்ரெண்டை இழந்த ஃப்ளூக் தான் ஃப்ரெண்டு ரேம்போ சொன்ன வேர்ட்ஸை மோட்டிவேஷனாக எடுத்துட்டு தான் ஃபேமிலியோட போய் ரீகனெக்ட் ஆச்சா, ஃபேமிலியை பார்த்துச்சா, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் கிளைமேக்ஸோட பார்த்துடலாம். அன்டில் தென் பாய். ஒரு கதை சொல்லவா?